ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோட்டிவேஷன் அவசியமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட வாழ்க்கைய அவங்கவங்க தாங்களே பயணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தர் பயணிக்கிற பாதை வேற, அவங்க சந்திக்கிற பிரச்சனை வேற. ஸோ அவங்கள மோட்டிவேஷன் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இப்ப சோஷியல் மீடியாவுல பரவிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோ மோட்டிவேஷன் அவசியமா? மோட்டிவேஷன்ன்றது ஒருத்தருக்கு தேவையா? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட வீடியோஸ் பார்க்கலாமா? இத பத்தி தான் இந்த வீடியோ. இன்னொருத்தர் லைஃப் ஹிஸ்டரி அதை நாங்க அறிஞ்சு கொள்றதால எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஏதாவது ஒரு புது புது கண்டென்ட்டை உருவாக்குறதுக்காக தங்களுக்கு தெரிஞ்சதுகள் எல்லாம் சொல்லி நிறைய பேர மனநிலைய குழப்புறாங்க. அதாவது ஒரு குளம் இருக்கு, அதுல ஒரு கல் எறிஞ்சோன அந்த குளம் குழம்பும். சோ அதே மாதிரி தான் இவ்வளவு தெளிவான மனநிலையில நாங்க இருந்தாலும் சில பேர் எங்களை குழப்புறதுக்காகவே குளத்துல கல்லறிஞ்சு போடுற மாதிரி ஒரு கல்ல எறிஞ்சிருவாங்க. சோ நாங்களும் அதை யோசிச்சுட்டு, அடே நாங்க பயணிக்கிற பாதை சரிதானா, நான் செய்யற வேலை சரிதானா, இந்த மாதிரி குழம்புவோம். ஒரு அன்னம் எப்படி பாலும் தண்ணியும் இருந்தா பாலையும் தண்ணியையும் பிரிச்சு வேறுபடுத்தி எடுக்குமோ, அதே மாதிரி நாங்களும் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல எங்களுக்கு என்ன தேவை, நாங்க செய்யறது சரியா, எங்களுக்குரிய சரியான விஷயங்களை நாங்க எடுத்துட்டு ஓகே இது எங்களுக்கு இல்ல, அது நாங்க ஒதுங்கிடலாம். உங்கள யாராவது எனக்கு யாரோட மோட்டிவேஷனலும் எனக்கு தேவையில்லை, என்ன நானே மோட்டிவேட் பண்ணுவேன், எனக்கு யாரோட கைடன்ஸும் தேவையில்லை, யாரோட அட்வைஸும் தேவையில்லை, எந்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவும் எனக்கு தேவையில்லை, என் லைஃப்ல நான் பிரச்சனையை பாக்குறேன், நான் கீழே விழுறேன், நானே எழுந்துக்கிறேன். சோ என் லைஃப்ல நானே இந்த பாதையை நான் கொண்டு போறேன்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, உங்களுக்கு இந்த வீடியோவும் அவசியம் இல்லை. ரைட்? அந்த மாதிரி ஒரு நபரா நீங்க இருப்பீங்களா இருந்தா அது ஒரு வரம். எங்கட வாழ்க்கைய நாங்களே தனியா கொண்டு நடத்தக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்குள்ள வரும்போது எங்களுக்கு என்ன சொல்றது, நாங்க சுத்தி இருக்கிறவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. பட் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு சோ ஒரு குழந்தை உடனே பிறந்தோன்னு நடந்துருமா? இல்ல. அதே மாதிரி தான் ஒருத்தர் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு எனக்கு யார உதவியும் தேவையில்லை, என்னால தனியே இருக்கலும் எனக்கு யார மோட்டிவேஷனும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இருக்கலாமா? இருக்கலாம். பட் அது அவங்க அடையிறதுக்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்க ஏதோ ஒரு உதவி, இல்லாட்டி ஏதோ ஒரு கயிறை பிடிச்சு நாங்க மலையில ஏறுறதுக்கு அந்த கயிறுண்ட உதவி எங்களுக்கு தேவை. அதே மாதிரி தான் மோட்டிவேஷனும். சோ அந்த மோட்டிவேஷன் கட்டாயம் ஒரு ஸ்பீச்சா தான் இருக்கணும் இல்ல, அந்த மோட்டிவேஷன் ஒரு யூடியூப் வீடியோவா தான் இருக்கணும் இல்ல. காலையில எழும்பி நீங்க வெளியில நடந்து போறீங்க, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஒரு சின்ன பறவைட்ட இருந்து கூட கிடைக்கலாம். உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு எதிரில நடந்து போற ஒருத்தர் அவங்கள்ட்ட இருந்து கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது நீங்க ஃபுல்லாவே நீங்க அப்செட் ஆயிருக்கிறீங்க, என்ன பண்றது ஏது பண்றது தெரியல, அன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அன்றைய நாள் ஃபுல்லாவே நீங்க பேட்டரி டவுன் ஆயிருக்கிறீங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு கடை இருக்குது, அந்த கடையில ஏதாவது ஒரு நல்ல வாசகம் எழுதி இருக்கலாம், உன்னால முடியும், உன்னை நம்பு, இந்த மாதிரி ஒரு வாசகம் நீங்க நடந்து போகும்போது நீங்க அதை பார்க்கும் போதே ஓகே ரைட், என்னால முடியும். அத நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த கைடன்ஸ் உங்களை சேருது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதை பார்த்து நீங்க நோட் பண்றீங்க. அதே ரோட்டால நீங்க நிறைய தரம் நடந்து போயிருப்பீங்க. அதே ரோட்டால நீங்க 4-5 தரம் போயிருப்பீங்க. நீங்க 10 தடவைக்கு மேல கூட நடந்து போயிருப்பீங்க. ஆனா அப்பெல்லாம் உங்களோட கண்ணுக்கு தெரியாத அந்த வாசகம், ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க, பேட்டரி டவுன் ஆயிருக்கிறீங்க. பட் அந்த டைம் நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு அந்த வாசகம் உங்களோட கண்ணுல தெரியும். அந்த டைம்ல அந்த ஒரு போர்ட்ல இருந்த ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். சோ அப்ப சொல்லுங்க, மோட்டிவேஷன் எங்களுக்கு தேவையா தேவையில்லையா? நீங்களே டிசைட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் எங்களுக்கு தேவையா தேவையில்லையா? சோ ஸ்கூல்ல ஒரு ஓட்டப்பந்தயம், உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஓடுறாங்க, நீங்க சியர் அப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் ஓடுறாங்க, ஓகே, ரேஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ நீங்க எல்லாரும் இங்கால ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அவங்கள நீங்க சியர் அப் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்க சேர பண்றதால அவங்க வேகமா ஓடுவாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஓகே, சோ நீங்க சேர பண்ணாம அவங்க தனியா ஓடுறாங்க, அதே நேரம் நீங்க அவங்களோட பேரை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி கை தட்டி அவங்கள நீங்க என்கரேஜ் பண்றீங்க, அப்ப அவங்களோட வேகம் கூடுமா கூடாதா? இப்ப சொல்லுங்க, மோட்டிவேஷன் தேவையா தேவையில்லையா? ஓகே, சோ ஒவ்வொருத்தரும் பயணிக்கிற பாதை வேற, ஒவ்வொருத்தரும் சந்திச்ச பிரச்சனைகள் வேற, ஒருத்தர லைஃப் மாதிரியே இன்னொருத்தர லைஃப் இருக்குமென்றும் இல்ல. ஆனால் பொதுவா பாத்தீங்களா இருந்தா ஒருத்தர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்
அதே பேட்டர்ன்ஸ்ல தான் இன்னொருத்தனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உரிய மோட்டிவேஷன்ஸ் வேற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல அவங்க தங்களை மோட்டிவேட் பண்ணி கொள்ளுவாங்க. சில பேர் செல்ஃப் டாக் ஒரு பிரச்சனையா ஓகே யாருமே தேவையில்லை, நான் செஞ்சது சரியா பிள்ளையா எங்களுக்குள்ளே நாங்களே பேசி பார்ப்போம். செல்ஃப் டாக் அது ஒரு பெஸ்டான ஒரு மோட்டிவேஷன். பட் மோட்டிவேஷன் தேவை, கட்டாயம் மோட்டிவேஷன் தேவை. மோட்டிவேஷன் இல்லைண்டா நாங்க சாதிக்கலாம், பட் அதுக்குரிய டைம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு குழந்தையின் வளர்ப்புல அந்த குழந்தையின் ஜீன், அதே நேரம் என்வாயன்மெண்ட், இது ரெண்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் ஒருத்தர வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்களோட முயற்சிகள், அவங்களோட இழப்புகள், அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய கேரக்டர்ஸ், இது மட்டும் அவங்களோட வாழ்க்கையை நிச்சயிக்கிறது இல்ல. அவங்களுடைய என்வாயன்மெண்ட், அவங்க இருக்கிற சூழல், அவங்கள மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்களா, இது எல்லாமே தான் அவங்களோட வாழ்க்கைய ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, என் லைஃப்பை நானே பார்ப்பேன், எனக்கு யாரோட மோட்டிவேஷன் தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா ஓகே, வெரி குட். இல்ல என்னுடைய பேட்டரி டவுன் ஆயிருக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தா நல்லா இருக்கும்டா, நீங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறதுல எந்த தப்புமே இல்ல. இன்னொருத்தர மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் அது நீங்க பாக்குறதால என்ன சொல்றது, உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுமே ஒழிய அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்காது. பட் என்ன சொல்றது, அந்த மோட்டிவேஷன் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்பீச் நீங்க பாக்குறீங்க, இப்ப நான் சொல்றதே கூட நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். கேட்டுட்டு இருக்கும்போது ஓகே மோட்டிவேஷன் முக்கியம்தான், இந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். பட் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு உற்சாகம் ஒன்று வந்துட்டு படிக்கணும் சாதிக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும். அதே நேரம் நீங்க ஒரு வேலையை ஒன்று சொல்லி திடீரென்று வெளியில போயிட்டு வாரீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு வாரீங்க, ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வாரீங்க, திரும்ப வரும்போது அதே மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்குமா? இல்ல. ஏன்? உங்களோட என்வாயன்மெண்ட் மாறுது, உங்களோட தாட்ஸ் மாறுது. சோ அந்த மோட்டிவேஷன் லெவல் குறைஞ்சிரும். ஆனா இந்த மோட்டிவேஷன் லெவல் குறையிற அந்த டைமிங் இருக்கு தானே, அந்த டைமிங்குக்குள்ள நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களோட வாழ்க்கைய நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும். ஒரு புக் நீங்க வாசிக்கிறீங்க, அதுல இருக்கிற சில கண்டென்ட்ஸ் பதியுது. சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த நீங்க வாசிச்சது எப்பவாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு உதவும். அது மூலம் நீங்க பூரணமடைறீங்க, அது மூலம் உங்களோட வாழ்க்கையை நீங்க செதுக்குறீங்க. அதே மாதிரி தான் ஒரு கண்டென்ட் நீங்க சோஷியல் மீடியால அப்சர்வ் பண்றீங்க, அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஏதோ ஒரு விதத்துல உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமே ஒழிய உங்கள கீழ நோக்கி கொண்டு போகாது. பட் நீங்க கன்சியூம் பண்ற அந்த கண்டென்ட் சரியானதான்றத பார்த்துக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாவை நாங்க எப்படி பயன்படுத்துறோம், சோஷியல் மீடியாவுல என்னென்ன கண்டென்ட்ஸை நாங்க எடுத்துக்கொள்றோம், ஸோ மோட்டிவேஷன் தேவையா இல்லையா, எந்த விதமான மோட்டிவேஷனல் வீடியோஸ் நாங்க பார்க்கணும், இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ் பார்க்கணும், ஸோ இது அல்லதான் நாங்க கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொல்றது மோட்டிவேஷனால ஒரு பிரயோசனமும் இல்ல, மோட்டிவேஷனால இன்னொருத்தர லைஃப் மாற போறது இல்ல, இந்த மாதிரி சில கருத்துகள் வார காரணத்தால தான் என்னுடைய ஒப்பீனியனை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லாட்டி இந்த ஒப்பீனியன்ல ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ஓகே. ஸோ நமக்கு தேவையானதை நாங்க எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பி அன் எக்ஸாம்பிள் சேனல்ல சின்ன சின்னதா எப்பவும் எங்கள நல்ல வழியில நடத்துற ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தரதுக்கு ட்ரை பண்றேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ஓகே. பி அன் எக்ஸாம்பிள்.